அது கடங்கார கிரகம்னு பேர். புதன் 3க்கு சொந்தக்காரன், கல்விக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கெட்ட விஷயத்துக்கு 5 விஷயத்துக்கு சொந்தக்காரன். கடன், நோய், வழக்கு, எதிரி, வீண்பழி, வீண் விரயம். இந்த 6 விஷயத்துக்கு புதன் சொந்தக்காரன். இந்த 6 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்த கண்டிஷனாக ஒரு பாதிப்பு தருவார்னு அர்த்தம். யாராக இருந்தாலும் சரி, புதன் திசை நடந்தனா இந்த 6 விஷயத்தை சந்திக்காமல் போகவே முடியாது. அது எங்கேருந்து நடந்தாலும் சரி, அது உச்சமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, நீச்சமாக இருந்தாலும் சரி, ரொம்ப யோகமான இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, புதன் திசை நடந்தால் இந்த 6 விஷயம், கடன், நோய், வழக்கு, எதிரி, வீண்பழி, வீண் விரயம், இதை அந்த 18 ஆண்டு காலத்தில் சந்திக்காமல் போகவே முடியாது. இது அதிகமாக சந்திக்கிறாங்களா கம்மியாக சந்திக்கிறாங்களா அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து தான். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா புதன் திசை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே எல்லாருக்குமே புதன் சூப்பரான கிரகம்னு சொல்லுவாங்க. நான் பொதுவாக எங்களுடைய குருநாதர் சொன்னது இந்த புதனில் இது வரைக்கும் கடன் இல்லாமல் யாரும் வாழ்ந்ததே இல்லை, நோய் இல்லாமல் போனதே இல்லை. அவங்க குடும்பத்துக்காக நோய், கடன், நோய், வழக்கு, எதிரி, வீண்பழி, வீண் விரயம், நிம்மதியின்மை இதெல்லாம் தராமல் போகவே போகாது. அதே மாதிரி புதன் திசை வந்தனாவே நமக்கு கடங்கார யோகம் வந்துச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி புதனும் கடங்கார யோகம். குருவும் குரு திசை எங்கிருந்து நடந்தாலும் ஒரு சிறிய கடன் இருந்தே தீரும். குருவில் கடன் இல்லாமல் போகவே போகாது. அதே மாதிரி சனி திசை நடந்துன்னா அவர் ஒரு ஸ்டெப், அது எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, ஒரு படி மேலே ஏறியே தீர்வார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி ராகு திசை நடந்ததுன்னா அரண் புகுந்த வீடு உறவை அறுக்காமல் போகாது. அப்படின்னு ராகு திசை நடந்தாலும் அந்த வீட்டில் எந்த ஒரு ஆணி வேறோ அந்த ஆணி வேற இந்த பாம்பு கடிக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த வீட்டில் மூத்தவர் யார் வருவாயை நல்லா ஈட்டி தந்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்கள இந்த பாம்பு கடிக்க போகுதுன்னு அர்த்தம். அரண் புகுந்த வீடு உறவை அறுக்காமல் போகாது. 18 ஆண்டு காலத்தில் இந்த சம்பவம் நடந்தே தீரும். யாருடைய வீட்டில் ராகு திசை நல்லதாக குழந்தைகளுக்கு ராகு திசை வந்தனாவே அந்த வீட்டில் பெரியவங்களை பாதிக்க போகுதுன்னு சொன்னாங்க. அந்த வீட்டில் அது எல்லா வேறையும் கிடைக்காது. ஏதோ ஆணி வேறாக இருக்கோ, யார் வருவாயை ஈட்டி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை கடித்து விடும். இதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த காலத்தில் தான் மேல் படிப்பு படிக்கணும், அந்த படிப்பு படிக்கணும், இந்த படிப்பு படிக்கணும், ஆசைகளை தூண்டி விட்டு நம்மளை சிக்க வச்சு வேடிக்கை வைப்பார் புதன் மலை ராகு போகும்போது. அதே மாதிரி தாய் மாமனுக்கு இந்த காலகட்டத்தில் தான் தாய் மாமனுடைய உறவுகளால் கசப்புகள், சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தரும். சரிங்களா? நட்புகள்னால சில தொந்தரவுகள் வரும். புதனா நண்பர்னால சில சங்கடங்கள், வருத்தங்கள் எல்லாம் தரக்கூடிய உண்டு. அதே மாதிரி காளியிடம் வந்தால் காளியிடத்தில் ஏதாவது தொந்தரவு, இடையூறுகள் இதெல்லாம் வரும். காலி இடத்துல பிரச்சனை தரும். இதெல்லாம் வில்லங்கம் வரும். அப்புறம் புதன் சொன்னீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் கிரகம். இந்த காலத்தில் ஜாமீன் போகக்கூடாது. எப்போவுமே புதனில் ராகு நடந்தால் கோச்சாரத்தில் போகும்போது நீங்கள் போய் ஏதாவது ஜாமீன் போனீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், அது நீங்கள் தான் அந்த பணத்தை கட்டணும். ஜாமீன் போடக்கூடாது. ராகுன்னு சொல்லிட்டாங்க, அது பேர் அடமான கிரகம்னு பேர். இதனால் ஞாபகம் வச்சுங்க, ராகு என்றால் அது அடமான கிரகம்னு பேர். அந்த ராகு எது கூட சேர்ந்துருக்கோ அதை கொண்டு அடமானம் வச்சிங்கன்னா வாழ்க்கையில் மீட்கவே முடியாது, எழுதி கொடுத்துடலாம். குரு ராகு சேர்க்கையா தங்கத்தை கொண்டு அடமானம் வச்சுன்னா எடுக்கவே முடியாது. அது எப்போ நீங்கள் வருஷம் 5 லட்ச ரூபா சம்பாதிச்சிருந்தாலும் சரி, 50,000 ரூபாய்க்கு வச்சுருந்தீங்கன்னா கூட எடுக்க முடியாது. குரு ராகு சேர்க்கை, புதன் ராகு சேர்க்கை, பத்திரத்தை கொண்டு அடமானம் வச்சிங்கன்னா திருப்பவே முடியாது, விற்று தான் கொடுத்துட்டு வரணும். இந்த ராகு குறிப்பாக அடமான கிரகத்தை நம்ம நினைவு வச்சுக்கலாம். புதன் கேது கடங்கார கிரகம். இது அடமானம் வச்சு மூழ்கடிச்சிருவாங்க. ராகு எதுகளோட பொதுவாக ராகுவோட சேர்ந்துக்கிறத எந்த ஒரு அடமானம் வைக்கவே கூடாது. அது எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கோ அதை கொண்டு நீங்கள் அடமானம் வச்சிங்கன்னா வாழ்நாள் அதை மீட்க முடியாது. மீட்கிறதுனா மிகப்பெரிய கஷ்டத்தை தரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சரி, இது நிறையா போயிட்டு இருக்குது. வில்லங்காமல் இருக்கிறது டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் அப்போ தான் நமக்கு தெரிய வரும். நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்க, புதன் மேலே ராகு போயிட்டு இருக்குது, காலி இடம் வாங்கினீங்கன்னா வில்லங்கமான இடத்த வாங்கிக்குவீங்க, லாக் ஆகிடுவீங்க, அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் அந்த மாதிரி அதிகமான சிந்தனைகளை உருவாக்கி நம்மளை சிக்க வைப்பார். அதே மாதிரி இந்த குருவோடு முடிச்சுக்கலாம். மறுபடியும் டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பேசலாம்னா பேசலாம், இல்லை முடிச்சுக்கலாம். பேசலாங்க. ஏன்னா எல்லா அதே மாதிரி குருவோட போகும்போது இது ரொம்ப முக்கியமானது. குரு ஒரு மனிதனுடைய உயிர். அப்போ உயிர் மேலே பாம்பு ஏறிச்சுன்னு என்ன ஆகுது? நம்முடைய உடம்பு மேலே பாம்பு ஏறினா என்ன பயப்படுவோம்? அவ்வளோ பயத்தை தரும். அப்போ என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, விஷப்பூச்சி நம்முடைய உடம்புல பயணம் பண்ணக்கூடிய காலம்னு அர்த்தம். நம்ம மேலே ஒரு பாம்பு மேலே ஏறி போனால் நமக்கு எவ்வளோ பயம், எவ்வளோ ஒரு நடுக்கம், அந்த நடுக்கத்தை தருங்கிறான். இது எல்லாத்துக்கும் தருமா தராதாங்கிறது அது வேற ரூல். ஆனால் கண்டிஷன் ஒரு சிலருக்கு தந்தே தீரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 1 வருஷம் அந்த பயணம் இருக்குது. 1 நாள் 2 நாளில் கிடையாது. 1 வருஷம் 1.5 வருஷம் அவங்க 2 பேரும் பயணம் பண்ணுவாங்க. அப்போ 18 மாதம் பயணம் பண்ணும்போது இந்த குரு மேலே பயணம் பண்ணும்போது அப்போ தான் குழந்தைகளுக்கு ஏதாவது தொந்தரவு வரும். ரொம்ப கவனமாக அந்த காலகட்டத்தில் குழந்தைங்க அப்போ தான் பைக் வாங்கி கொடு, கார் வாங்கி கொடுன்னு தொந்தரவு பண்ணுவாங்க.
ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த காலத்தில் தான் நம்ம வீட்டில் வந்து நகைகள் திருட்டு போகக்கூடியது, அணிகலங்கள் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும். நகை ஏமாந்து போச்சு, பிட்பாக்கெட்காரன் அடிச்சுட்டு போயிட்டான், 5 பவுனை பிடுங்கிட்டு போயிட்டான், வழிப்பறி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் குரு ராகு போகக்கூடிய காலகட்டங்களில் அதுக்கான வாய்ப்பு உருவாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இக்காலகட்டத்தில் எடுக்கும் முடிவுகள் காலத்துக்கே நீடித்திருக்கும். இந்த காலத்தில் ஒரு பிரச்சனை பண்ணிங்கன்னா அது கடைசி வரைக்கும் நீங்கள் போராடிட்டே இருக்கணும். அதுக்காக ஒரு 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 சிரமம் கடைசி வரைக்கும் வாழ்நாள் பூராமே நீங்கள் சந்திக்கக்கூடியது வரும். இப்போ ரொம்ப இந்த காலத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இது ஒரு அந்த காலத்தில் ஒரு தவறான ஒரு முடிவாக போயிடுச்சு, அது ஒன்றும் வேண்டாம் கல்யாணம் முடிச்சிட்டீங்க, கடைசி வரைக்கும் இழுக்கணும் அந்த வண்டியை. குரு மேலே ராகு போகும்போது கல்யாணம் முடிக்கிறாங்க, அது நல்லதாக இருந்துட்டா நல்லதாக போயிடும், கெட்டதாக போயிட்டா கடைசி வரைக்கும் அது தொந்தரவாகவே இருக்கும். அவங்களோட நிம்மதியாக இணைந்து பயணம் பண்ண முடியாமல் ஒரு தொந்தரவை தரும். அப்புறம் அந்த காலத்தில் குரு மேலே ராகு போகும்போது அந்த ஜாதகர் எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயல் ஒரு குற்றம் இருந்தே தீரும். அது சரியாக இருக்காது, ஏதோ ஒரு குறை இல்லாமல் செய்யவே முடியாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதை குரு சண்டாள யோகம்னு சொல்லுவாங்க. குரு சண்டாள யோகம். குரு சண்டாள யோகம்னா என்ன? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், யாரோ ஒரு சொல்லுங்க, அது சொல்லுங்க. குரு சண்டாள யோகம்னா அதனுடைய பொருள் என்ன? எத்தனையோ யோகம்